வணக்கம். இன்றைக்கி லலிதா கிச்சன் சேனலில் தக்காளி குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட இந்த குழம்பு ரொம்ப அருமையான மேட்சாக இருக்கும். இதை நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன அளவு தக்காளி ஒரு 4 எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் ருசியாக இருக்கும். அதுக்கு கொஞ்சம் தேங்காய், அந்த தேங்காய்க்கு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் அதையும் சேர்த்துக்கிறோம். இது கொஞ்சமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளியை நல்லா நறுக்கி எடுத்து வச்சுட்டேன். சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். பூடு 3 பல் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு, சாம்பார் பொடி. அதோடு இப்போ நம்ம தேங்காயை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வாணலியில் எண்ணெயை ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வறுபடட்டும். சின்ன வெங்காயம் நல்லா வறுபட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பூடு 3 பல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து இதோட வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபடட்டும். சின்ன வெங்காயம் நல்லா வெந்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கிடுவோம். இப்போ தக்காளியை சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி சீக்கிரம் வேகிறதுக்கு உப்பு 1 ஸ்பூன் போட்டால் தக்காளி சீக்கிரம் நல்லா வேகும். அதனால் இதோட நம்ம கொஞ்சம் 1 ஸ்பூன் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நல்லா குலைவாக வெந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம சாம்பார் பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பார் பொடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியையும் சேர்த்து இதை நல்லா வேக விட்டுறலாம். இது நல்லா வேகட்டும். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் 10 நிமிஷத்தில் இந்த குழம்ப செஞ்சு முடிச்சிடலாம். இது ஒரு மூடியை வச்சு மூடி ஒரு 2 நிமிஷம் போல் வேக விட்டுக்கலாம். இந்த நேரம் நம்ம மிக்சியில் அரைச்ச தேங்காய் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அதையும் சேர்த்துடலாம். மிக்சியில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா அதை அலசி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த குழம்பு கொஞ்சம் நல்லா கொதித்த பிறகு இந்த நேரம் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இவ்வளவு ஈஸியான இந்த தக்காளி குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்ப. இன்னும் ஒரு அருமையான வீடியோவோட மறுபடியும் லலிதா கிச்சனில் சந்திக்கலாம். இந்த தக்காளி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.